நீங்க வெறும் டிசைன் சாஃப்ட்வேர் மட்டும் கத்துக்கிட்டு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா ஆக முடியாது. அதுக்கு தேவையான ஜிடிஎன்டி டிராயிங் அண்ட் இந்தாமா டெக்னிக்கல் இந்தாமா கால்குலேஷன்ஸ். கொஞ்சம் கேப் விட்டா போதும், உடனே அப்படியே காப்பி அடிக்கிறது. போங்க, அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். ஜிடிஎன்டி டிராயிங்கா? அதான் கேப் கிடைச்சா ஆனா ஒன்னா காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காப்பி கேட். சரி, நம்மளாம் காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதான் நம்ம கோர்ஸையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க போல. பரவாயில்ல, நம்ம கதைக்கு போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசில இருந்து. இப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு டிசைன் கோர்ஸ்ல சில புதிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து புது புது கோர்ஸுகளை எல்லாம் அறிமுகப்படுத்த உள்ளோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னன்னா ஆல்ரெடி நம்ம எம்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 40 days டியூரேஷனு. ஸோ இதில் வந்து சும்மா வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் சொல்லி கொடுக்காம எப்போ சொல்ற அதே கதைகள் தான். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரை போய் கேட்டாலும் சார் இது கூட தெரிய மாட்டேங்குது சார் பசங்களுக்கு, சரி என்ன சார் இது கூட தெரியாதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க. பட் எங்களுக்கு அந்த ஆச்சரியங்கள்லாம் கொஞ்சம் பழகி போயிருச்சு. பட் அதனாலதான் நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை, ஏன்னு எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் தெரிய வச்சு அனுப்புறதுக்காக தான் இந்த கோர்ஸ். எஸ், ஃபண்டமெண்டல்ல என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கால்குலேஷன், அப்புறம் ஜிடிஎன்டி, டிராயிங் சிம்பிள், வெல்டிங் சிம்பிள், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், 2D to 3D கன்வர்ஷன், 3D to 2D கன்வர்ஷன்ஸ், அப்புறம் அந்த லிமிட் ஃபிட் டாலரன்ஸு, அது டேட்டா புக்கை வச்சு எப்படி அந்த டாலரன்ஸை எடுக்கணும், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், டிராயிங் ஷீட் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், மெட்டீரியல் செலெக்ஷன், அதனுடைய பேசிக் திங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் எப்பவும் போல ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதில் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராடக்டை நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும், இது எல்லாத்தையும் எப்படி மேனுஃபேக்சரிங்க்கு டிராயிங்காக நீங்கள் டெலிவர் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் திங்காக எம்இசியில் வந்து பார்க்கப்படுது. இதைத்தான் நாங்கள் ட்ரைனிங்காகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து சிடிஇ 40 days ட்ரைனிங், அது உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசா ஒருத்தனை மறு வச்சு இறக்கியிருக்கிறான். எஸ், கிட்டத்தட்ட இதே தான், கொஞ்சம் மாறு விதத்துல மறு வச்சு வருவா. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிடிஇ, பேசிக் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். அதெல்லாம் பண்றது எல்லாத்துலயும் சின்ன மறு வச்சு தானே அங்கே மாறு வேஷம் போட வேண்டியதா இருக்குது. இந்த பிசிடிஇ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மெயினா இங்க லோக்கல்ல உள்ளவங்களுக்கு, ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இந்த பிசிடிஇ அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லா கோர்ஸ்லையும் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ்லையும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் சேம், இது எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. இது கூட சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ், இது ரெண்டும் இருக்கும். ஜென்ரலாக வந்து சிடிஇல வந்து சாலிட் ஒர்க்ஸ், ஆட்டோகேட் அண்ட் தென் கிரியோவும் ஆன்லைனில் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்றோம். என்எக்ஸ் கார்டும் கொடுக்கறதுக்கான பிளான் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். அது முழுசாக கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பட் இதில் வந்து இந்த பிசிடிஇல வந்து ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களை சார்ந்தது. மேக்சிமம் 3 மாசம் ஆகும். இது உங்களை பொறுத்தும். கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. 3 மாசம் அதிகபட்ச டியூரேஷன். என்னது எம்இசியில 3 மாசம் கோர்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஆல்ரெடி எம்இசி படிச்சவங்க கூட ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு இருக்குது. பட் இதுல சில ட்விஸ்டும் இருக்குது. என்னன்னா இந்த கோர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 3 month, ஒரு நாளைக்கு 2 hours கிளாஸ் இருக்கும். மற்ற டைம்ல நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியுங்க. உட்காந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லை சிஸ்டம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியும். தென் நான் சொன்ன மாதிரி ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும். இதுல வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா இதுல நாங்கள் அகாமடேஷனோ லஞ்சோ எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. அதனாலதான் சொன்னேன், இது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களுக்கு இது உகந்ததா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க 2 hours உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஷெடியூல் டைம்ல நீங்க வந்தீங்கன்னாவே போதும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. சேம் நம்ம கண்டென்ட்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஜாப் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் அது எல்லாம் எதுவுமே மாறாது. இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. என்ன அகாமடேஷன் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ண முடியாது. தென் ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ் மட்டும்தான். கிரியோ சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுக்கல. ஸோ இந்த கோர்ஸுடைய டியூரேஷனும் உங்களை பொறுத்தது தான். 3 மாதம் மேக்ஸிமம் இருக்கும். மினிமம் நீங்கள் ஸ்பீடாக எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாடல்ஸ்லாம் நீங்கள் ஸ்பீடாக, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தது. இந்த கோர்ஸினுடைய ஃபீஸ் அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
45,000. எஸ், 45,000 ரூபாய், ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் இப்போ கம்மிங் பேட்ச்ல இருந்து லான்ச் பண்றோம். இந்த சிடிக்கான கோர்ஸ் பிசிடிஇ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ற 7/4/2025, ஆமா 7ஆம் தேதி, ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆகுது. 21ஆம் தேதி சென்னையில, 21/4/2025 சென்னையிலையும் ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்னன்னா இந்த பிசிடிஇ அப்படிங்கிற கோர்ஸ் இங்க கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குது. சென்னையில் எப்பவும் போல சிடிஇ கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிள். கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பிசிடிஇ அவைலபிளா இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இந்த புதுசா லான்ச் ஆன இந்த கோர்ஸை பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய முகவரியை, அதாவது வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதில் போயிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அல்லது எப்பவும் போல நம்ம கமெண்டில் நம்மளுடைய வாரை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸை நீங்க சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுதான், சார் டைமிங் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, எங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் சேஞ்ச் ஆகுது, நாங்களாம் இப்போ காலையில தான் ஃப்ரீயா இருப்போம், நைட்டு தான் ஃப்ரீயா இருப்போம், ஸோ ஷிஃப்ட் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த கோர்ஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அண்ட் தென் இந்த கோர்ஸுக்கு இந்த சிடிஇக்கோ இல்லை பிசிடிக்கோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லது கீழே என்கொயரி ஃபார்முடைய லிங்க் இருக்கும், ஜஸ்ட் அந்த என்கொயரி ஃபார்முக்கு கிளிக் பண்ணி உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் தெளிவாக ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லிமிடெட் சீட்ஸ் தான், ஏன்னா எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு லிமிடெட் சீட்ஸ் தான், எல்லா பேட்சுக்கும் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைன் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சா பத்தாது அப்படிங்கிறத நம்ம பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.